இப்ப யம தர்மராஜா அவருக்கு வந்து நான் உனக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், நீ மீண்டும் பூலோகத்துக்கு போ, 15 நாள் நீ அன்னதானம் பண்ணு, இங்க நீ வா, உனக்கு எல்லாமே இங்க நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அந்த 15 நாள் தான் இந்த மகாலய பட்சம். இந்த 15 நாளும் இவர் ஆடு மாடு குதிரை எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்த பந்தங்களும் ஊருக்கே விருந்து வைக்கிறார். அவர் தான் ஏற்கனவே கர்ணன் ஆச்சே கொடுக்கறது இல்லை, அதனால அன்னதான விருந்தே வைக்கிறார். இதை தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்றாங்க. இதனுடைய சுருக்க அம்சமே கர்ணனுக்கே சொர்க்கத்தை கொடுத்த மகாலய அமாவாசை அவருக்கே கிடைச்சிச்சு. இதுல இன்னொரு மைனஸ் இருக்கு. கர்ணனுக்கே அவ்வளவு கொடைவள்ளலா இருந்துமே அங்க சாப்பாடு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பசிக்கு சாப்பாடு கிடைக்கல. அப்ப நீங்க காகத்துக்கு சாப்பாடு வச்சீங்கன்னா உங்க முன்னோர்கள் அந்த சாப்பாட்டை எடுத்துக்குவாங்க. ஏதாவது குருவி, குரங்குகள், நாய் எந்த ரூபத்துல வந்தாலும் நீங்க வச்ச உணவை அவங்க எடுத்துருவாங்க. உங்களுக்கு மரண படுக்கையில மரணம் அப்படிங்கிறது வராது.